ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சீ ஃபுட் வச்சு எப்போ சமைச்சாலும் இது எங்கே வாங்குனீங்க, இந்த மீன் பேர் என்ன, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ற கேள்வி ஏதாவது ஒரு கமெண்ட்லையாவது யாராவது கேட்டுருவாங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒயிட் பாம்ஃப்ரெண்ட்டை பாருங்களேன், கண்ணாடி மாதிரி இருக்குல்ல. உங்களுக்கு எந்த மாதிரி பிராணை உரிச்சு கொடுக்கணும், வீட்டில் வந்து ஒரு டைம் மட்டும் தண்ணியில் அலசினா போதும். எவ்வளோ பெரிய பிராணா இருக்குது பாருங்கள், அவ்வளோ சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் எந்த ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலும் இவ்வளோ சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்று என்னன்னா, இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்போ நான் காட்ட போகிற இடத்துல ஒன்லி சீ ஃபுட்டு மட்டும் கிடையாது, மட்டன் ஷாப் இருக்குது, வெஜிடபிள் ஷாப் இருக்குது, எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். அது ரொம்ப அலையாம சின்னதா ஊர்ல இருக்க மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இந்த வெஜிடபிள் ஷாப்ல வந்து வாரத்துல ஒரு நாள் புதன்கிழமை வந்து ஸ்ரீலங்கால இருந்து ஃபுல் வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். இது எங்க இருக்குன்னா ரஷீதியா ஏரியால போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல அப்படியே ஒரு சூக் இருக்கும். அதுக்குள்ளதான் இது எல்லாமே இருக்கு. லொகேஷன் வந்து ரஷீதியா ராஷித் சூக்குன்னு போடுங்க. இதுக்குள்ள ஒரு 4-5 மீன் கடை இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு கடையில ரெகுலர் கஸ்டமரா அப்படியே மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரா கிளீனிங்ல இருந்து டிஸ்கவுண்ட்ல இருந்து செம்ம சூப்பரா நீங்க பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மீன் கடையில கிடைக்கிற எல்லா மீனுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்குங்க. ஏன்னா மோஸ்ட்லி இங்க வந்து அரபிஸ் தான் வாங்குறாங்க. அவங்களுக்காகவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வச்சு மெயின்டைன் பண்றாங்க. உங்களோட மீனை இந்த மாதிரி தான் கட் பண்ணணும், இந்த மாதிரி தான் ஸ்லைஸ் பண்ணணும் மட்டும் கிளியரா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டா போதும். சூப்பரா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ரெண்டாவது இடம் தண்ணியில நல்லா கழுவியும் கொடுத்துருவாங்க. நான் இதுக்குள்ள போனேன்னா ஹாலித் சல்மான் ஃபுட் ஸ்டஃப் இருக்கு இல்லையா, அந்த கடையில மட்டும் தான் ரெகுலரா எப்பவுமே போய் வாங்குவேன். போகும்போது மறக்காம நம்ம ஊர்ல இருக்க அதே ஃபீல்ட்ல இருக்க செவ்வெளநீ பச்சை இளநீ நிறைய இருக்கும், வாங்கி குடிச்சு என்ஜாய் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும்.